ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் ஒரு வாரமாகவே போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் போடவே முடியல. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் அன்றைக்கி வந்து நான் பாப்பாவை அட்மிட் பண்ண அன்றைக்கி நைட்டே நான் அந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒருத்தர் அந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. அதனாலேயே நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோவை எனக்கு வந்து அன்றைக்கி சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. செம்ம டயர்டு. பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் இங்கேயும் டெஸ்ட்டு அது இதுன்னு கூட்டிகிட்டு அலைஞ்சது. அன்றைக்கி நைட்டு அட்மிஷன் போட்டு பாப்பாவுக்கு அட்மிட் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீவரும் குறையில. அன்றைக்கி அவளுக்கு ரொம்ப அனுத்திக்கிட்டே இருந்தா. அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி தூங்க வச்சுட்டு நான் அந்த வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்ததே அந்த வீடியோக்கு எப்படியும் ஒரு மணி 2 மணி பக்கமாக இருக்கும். அதனால தான் அந்த வாய்ஸில் வந்து அவ்வளோ ஒரு டயர்டும் ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து சரியாகவே இல்லை. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரொம்ப டல்லாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே நான் ரொம்பவே அன்றைக்கி டயர்டாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி பேசிட்டேன். சாரி. அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது தான் என்ன இது இவ்வளோ வாய்ஸ் வந்து சரியாகவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. வேறு என்னால் ஃபுல்லாகவே கிளியராக சொல்லவும் முடியல. எதையுமே இதுதான் விஷயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸில் கடன்னு எல்லாத்தையும் சொன்னனால உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இந்த லாங் வீடியோவே நான் போட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நான் பண்ண விஷயத்தை நீங்களும் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு எதனா மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து யாஷ்க்கு தான் ஃபீவர் வந்துச்சு. யாஷ்க்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்தே ஃபீவர். தீபாவளிக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே ஃபீவர் ஆகிடுச்சு. அந்த ஒரு 5 டேஸாகவே ஃபீவர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தீபாவளி அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஆக்டிவானா யாஷ். அன்றைக்கி கூட லைட்டாக ரொம்பலாம் ஆக்டிவாக விளையாடலாம் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் ஆக்டிவானா. அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் க்யூராகவே ஆகிட்டான். தீபாவளி அன்றைக்கி மறுநாள் க்யூர் ஆகிட்டான். நல்லாவே ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருந்தான். மறுநாள் அன்றைக்கி அவனுக்கு கிளியர் ஆகி வெளியே வரான். பாப்பாவுக்கு ஜுரம். அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 5 நாள் அவங்ககிட்ட ரொம்ப அவஸ்தப்பட்ட. குழந்தைக்கு ஜுரம். உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை. நல்லா வீட்டில் ஒரு வேலை ஓடாது. அழுதுகிட்டே நைன்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் யாஷ்குட்டியும் பண்ணான். வீட்டில் ஒரு வேலை கூட ஆகல. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு. லூஸ் மோஷன் வேறு அவனுக்கு. வாமிட் வேறு பண்ணிட்டு இருந்தான். என்னால் என்ன பண்ணுறதே தெரியல. வாமிட் வந்து ஜாஸ்தி இல்லை, லூஸ் மோஷன் மட்டும் அடிக்கடி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஏதாவது முடி சிக்கி இருக்க போது அப்படி இப்படின்ட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். எதுவுமே க்யூர் ஆகல. ஒரு 4 டேஸ் வரையும் அப்புறம் குளுக்கோஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு லிக்விடாக எதனா கொடுக்கணுன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவன் தயிர், மோர் சோறு, பழைய சோறு இந்த மாதிரியே சாப்பிட்டு இருந்ததுனால ஒரு 5 டேஸில் அவனுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. இவனுக்கு க்யூர் ஆகி அடுத்த நாளே பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சு. பாப்பாவுக்கு ஃபீவர் வந்து ஃபஸ்ட் டேவே பாப்பா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி டல் ஆகிட்டு தூங்கிக்கிட்டே இருக்குது. டே 1லேருந்தே பாப்பா வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு. இவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடுறான், கொஞ்சம் படுக்கிறான், அந்த மாதிரி இருந்தான். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டேவே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஜுரம் கொதிக்குது, என்ன பண்ண முடியும், சாப்பாடு விட்டுறதுக்கு எழுப்புனா சாப்பிட மாட்டேங்குது, வாய் ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த ஆல்பக்கடா பழம் இருக்குல்லையா, அது வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அது வாங்கி கொடுத்தா அது சாப்பிட்டு பார்த்து சாப்பிட எது கொடுத்தாலும் வேணான்னு சாப்பிடவே இல்லை. ஆனால் ஜுரம் கொதிக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து கொடுப்பேன். ஒரு நேரம் இவ்வளோ ஜுரம் கொதிக்குது. இப்போ நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்து பார்க்கும்போது ஜுரம் கொதிக்கும். அப்போல்லாம் வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அப்படியே தான் மருந்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்காம மருந்து கொடுத்துட்டேன். அதனால எதுனா மிஸ்டேக்கா என்னன்னே எனக்கு ஃபுல்லாகவே தெரியல. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காம கஞ்சி கரைஞ்சி வச்சுட்டு கொடுத்தா வேணான்னு குடிக்கவே மாட்டேன். ஆனால் ஃபீவர் ஓவராக இருக்குன்றதுனால நான் மருந்து கொடுத்துட்டேன். அந்த மாதிரி மிஸ்டேக்கும் நடந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு 3 டேஸ் பார்த்தேன். 3 டேஸ் பாப்பாக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. 3 டேஸ் வந்து வீட்டில் மருந்து கொடுத்துட்டே இருந்தால் சரி ஆகலை. 4th டே என்ன பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீட்டுக்கிட்டே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனால் அவங்க மறுபடியும் 3 டேஸ்க்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க. 3 டேஸ்க்கு எழுதி கொடுத்தாங்க. நான் மறுபடியும் வந்து அதே பேராசிட்டமல் அந்த மாதிரி தான். நான் 3 டேஸ் அதே தான் ஊற்றிருக்கேன். அடுத்து 3 டேஸ்க்கும் அதே கொடுத்தாங்க. பேராசிட்டமல் இன்னும் கொஞ்சம் சளிக்கு அது 2-3 மருந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கொடுத்தா எதுவுமே பாப்பாக்கு வந்து க்யூரே ஆகலை. 2 டேஸ் கொடுத்தேன். இங்கே ஆல்ரெடி 3 டேஸ் கொடுத்தேன். அவங்க கொடுத்த மருந்து 2 டேஸ் கொடுத்தேன். 3rd டே வந்து அகைன் நான் ரெகுலராக பாப்பா பிறந்ததுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் லாங்குன்றனால அங்கே போகாமல் இருந்தேன். சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே தான் போய் பார்க்கணும், நம்ம சரி டிலே பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம்ட்டு 6th டே என்ன பண்ணேன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். லாங்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு ராயபுரம், நான் வந்து மணலி நியூட்டனில் இருக்கேன், அது வந்து ராயபுரத்தில் இருக்குது. இங்கேருந்து அங்கே போய்ட்டு வந்தாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் டோக்கன் போட்டு உள்ளே போன உடனே அப்போ வந்து யாஷ்க்கு மறுபடியும் அகைன் யாஷ்க்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு அந்த இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. யாஷ்க்கு சரியாக இருந்துச்சு. அடுத்து பாப்பாவுக்கு வந்துச்சு. பாப்பாவுக்கு ஃபீவர் இருந்து ஒரு 3 டேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. 4th டே இவனுக்கும் சேர்த்து ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு மேலே வேறு எங்கேயும் வெளியில் பார்க்க வேணாம், சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஜுரம் போனவனுக்கு அகைன் வந்துருச்சுட்டு வேறு எனக்கு பயம் எடுத்துச்சு. பாப்பாவும் குறையவே இல்லை. ஒரு நேரம் அந்த மருந்து கொடுக்குற ஒரு 1/2 hour 1 hour ஜுரம் விட அப்புறம் மறுபடியும் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். தூக்கமே இல்லை. நைட்டில் எழுந்து தொட்டு பார்த்துட்டு இதே ஒரு இதுவாகவே இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது இவ்வளோ ஃபீவரோடன்னு சொல்லிட்டு 5th டே என்ன பண்ணேன்னா, குறையவே இல்லையே ஜுரம் அப்படின்னு 5th டே என்ன பண்ணேன், 2 பேரையும் கூட்டிகிட்டு நான் ரெகுலராக பார்க்குறேன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கே போன உடனே டாக்டர் என்ன சொன்னார், தம்பியை பார்த்துட்டு இவனுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, இவனுக்கு ஃபீவர் இருக்குது, பட் வந்து ஹெவியாக கிடையாது, இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுக்கு டெஸ்ட் வேண்டாம், நான் மருந்து கொடுக்குறேன், 3 டேஸ்க்கு மருந்து மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க. ஆனால் தீக்ஷையை பார்த்துட்டு இந்த பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சம்திங் ஏதோ இருக்குது உடம்புல, அதனால தான் இவ்வளோ டல்லாக இருக்கா, உடனே டெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாரு. டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தது எனக்கு செம்ம ஷாக்கு. டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தது செம்ம ஷாக்கில். அவள் டல்லாக இருக்கனால எழுதி கொடுப்பான்னு நான் நினச்சேன். அவள் இவ்வளோ சோர்வாக இத்தனை டேஸ் இருக்கிறனாலே எனக்கும் ஒரு டவுட் வந்துச்சு, ஏதோ சம்திங்னு. ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் செம்ம ஷாக்கு.
டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாரு. நாங்களும் போய் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்து சாரை பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, லிவர் வந்து இந்த குழந்தைக்கு லிவர் வந்து ரொம்ப 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 புண்ணாக இருக்குது. இது வந்து 30-20 அந்த ரேஞ்ச் சம்திங் ஏதோ சொன்னார். ஆனால் பாப்பாவுக்கு வந்து 1800 இருந்துச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை கம்மி பண்ணணும், இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவ்வளோ இருக்கக்கூடாது, ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு. லிவர் வந்து புண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு. போய் ஸ்கேன் செக் பண்ணிட்டு வந்தோம். ஸ்கேன் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா இன்னும் ஷாக்கு, லிவர் வந்து வீக்கமாக இருக்குது, புண்ணும் இருக்குது, வீக்கமாகவும் இருக்குது. டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்மிட் பண்ணி தான் ஆகணும், அட்மிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அட்மிஷன் போட்டுருங்க. லிவர் புண்ணுன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும், பயமாக தானே இருக்கும். வீட்டில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். வீட்டில் வச்சு பார்க்கலாமா, ஏன்னா ஜாஸ்தி செலவாகும்ல நமக்கு, நம்ம குழந்தை தான் நமக்கு முக்கியம், நமக்கு தெரியுது, இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு அதை பார்த்துக்க முடியுமா, ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சான்ஸே இல்லை, நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் சிறப்பெல்லாம் எழுதி கொடுப்போம். இங்கே வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக அது இதுன்னு எல்லாமே ஏற்றிட்டு இருப்போம். நீங்கள் அங்கே போய் சிறப்பு எழுதி கொடுப்போம். இன்கேஸ் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிவியர் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஓகே என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எங்கள் மாமனார் ஆகட்டும் எல்லாருமே அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகேன்னு அட்மிஷனும் போட சொல்லிட்டேன். அட்மிஷன் போட்ட பிறகு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ, அது டெஸ்ட் எடுத்தது எல்லாமே வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அட்மிஷன் போட்ட பிறகு தான் நான் அன்றைக்கி நைட்டு தான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது டாக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேராசிட்டமால் ஜாஸ்தி கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து க்ரீம் பிஸ்கெட்டு, அந்த லேஸு, அந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட் ஆகட்டும், சாக்லேட் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்ருக்கா. அது ஆல்ரெடி அவளுக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு, உடம்புல வயிற்றுக்குள்ள கிருமிகள் நிறையா இருந்திருக்கு. அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் இந்த ஜுரத்தில் வந்து நிறைய பேராசிட்டமால் கொடுக்க உடம்பு லிவர் வந்து ரொம்ப புண்ணாயிடுச்சு. அதுவும் சாப்பிட வச்சு தான் கொடுத்துருக்கணும், ஒவ்வொரு வேலையுமே சாப்பிட வைக்காமல் கொடுத்தது மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பாப்பா வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இது வந்து 3rd டைம் பெட்டில் அட்மிட் ஆகுது. 2.5 வயசில் ஒரு தடவை அட்மிட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் 4.5 வயசில் ஒரு தடவை அட்மிட் பண்ணுறோம், இப்போ 5.5 வயசு இப்போ ஒரு தடவை அட்மிட் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு வந்து அட்மிட் பண்ணால் எப்போவுமே ஃபீவர், ஹை ஃபீவரில் தான் போவோம். அட்மிட் ஆகி ஒரு 1/2 hour 1 hour அதிகபட்சம் ஒரு half a day அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து அவங்க கொடுக்குற மெடிசன் எல்லாத்துலேயுமே வந்து பாப்பாக்கு ஃபீவர் வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். ஆனால் இந்த தடவை போய் அட்மிட் பண்ணி 3 மணிக்கு அட்மிட் ஆனோம். பாப்பாவுக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஃபீவர், சுத்தமாக. இப்போ அந்த 3 மணிலேருந்தே ஃபீவரோடு தான் போனோம். அந்த 3 மணியில் இருந்தே நைட்டு ஃபுல்லாக ஃபீவர், விடிஞ்சால் கொஞ்சம் அப்படியே குறையுது. நைட் ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது ஃபீவர். போய் அவங்கள்ட்ட சொன்னால் நம்ம பேராசிட்டமால் கொடுக்க முடியாது, துணி வச்சு தொடங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து கொடுக்க முடியாமல் துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தேன் இந்த தடவை நான். ஏன்னா பேராசிட்டமால் கொடுத்தா லிவர் வந்து இன்னும் புண்ணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து மைல்டாக தான் மருந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இப்போ இதுக்கு மேலே இந்த ஃபீவர் ஹையாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம நிறைய கொடுத்தோம்னா லிவர் அதிகமாக புண்ணாயிடும், அதனால் மைல்டாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் துணி வச்சு தொடச்சி ஹீட்டை எடுத்துகிட்டே இருங்க, ஹீட்டை குறைச்சி விட்டுட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் ஹீட்டை குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அந்த துணி வச்சு நெத்தியில், அண்டர்ஆர்ம்ஸில், நெஞ்சில் ஃபுல்லாக துணி வச்சு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். நைட் ஃபுல்லாக சுத்தமாக என்னால் தூங்கவே முடியல. ஒரு 2 நிமிஷம் கூட தூக்கவே வரல. குழந்தைக்கு இப்படி இருக்கேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. அப்புறம் பகல் விடிஞ்ச ஒரு 8 மணி வரையும் அந்த ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அடுத்த நாள் மறுபடியும் நைட் ஃபுல்லாக ஃபீவர். டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாங்க, பேராசிட்டமால் கொடுக்குறாங்க, ஆனால் மைல்டாக தான் கொடுக்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் மைல்டாக தான் கொடுக்க முடியும், ஹெவியாக கொடுக்க முடியாதுமா, குழந்தைக்கு வந்து அந்தளவுக்கு புண்ணு இருக்குது, நாங்கள் பார்த்து ஒவ்வொரு மருந்துமே கொடுத்துட்ருக்கோம். அவள் வந்து அவளுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, உடம்பு வந்து அந்த லிவர் வந்து அவ்வளோ புண்ணாக இருக்குது, நம்ம கொடுத்து இன்னும் டேமேஜ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். அடுத்து அந்த ஈவினிங் ஃபுல்லாக அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருந்தா. அதை காலையிலேருந்து அப்புறம் அந்த ஈவினிங் வரையும் தூங்கிக்கிட்டே இருந்தா. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே மறுபடியும் ஃபீவர் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் 2 days வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் 3rd day தான் கொஞ்சம் ஃபீவர் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால். அப்புறம் 4th dayலேருந்து பாப்பா கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் எனக்கே உயிரே வந்துச்சு. அப்பா குழந்தை விளையாட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவள் விளையாடுவாளா, அவள் சிரிப்பாளா அப்படின்னு அவளே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3rd day 2 days வந்து படுத்துகிட்டே தான் இருந்தா, தூங்கிக்கிட்டே அப்படியே தான் இருந்தா. 3rd day வந்து கொஞ்சம் நார்மலானா. 4th dayலேருந்து ஆக்டிவ் ஆகிட்டா, கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் வந்து சாப்பிட எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 6 days வச்சுருந்துட்டு 6th day வந்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் வீட்லேயுமே வந்து அப்போயுமே 6th day வரும்போது கூட ஒரு டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டு தான் வந்தோம். டெஸ்ட் எடுத்ததில் வந்து புண்ணு வந்து ஒரு 50% தான் ஆறிருக்கு. இது வரைக்கும் ஆறினதே வந்து போதுன்ற மாதிரி. இது வரைக்கும் வந்து இங்கே நம்ம ஆற வச்சுப்போம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் நான் மெடிசன் கொடுக்குறோம், அது ரெகுலராக கொடுங்க, காரம் எதுவும் கொடுக்காம பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போ மறுபடியும் செக்கப்புக்கு போகணும். போயிட்டு அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபீவர் அப்படின்னா ஒரு நாள் பாருங்கள், அடுத்த நாள் கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க. வீட்டிலேயே வச்சு நம்ம பேராசிட்டமால் ஊற்றலாம்னு அந்த குழந்தைக்கு நோயை வந்து இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைங்க வந்து ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒரு ஜுரம் தன்னால் இழுத்துட்டு போயிடுது அந்த பிள்ளைங்களை. அவங்களுக்கு எதிர்த்து அவங்க உடம்புல எதுவுமே ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்போ என்ன ஆகும்? இப்போ தீக்ஷிக்கு அந்த நிலமை தான் ஆகிப்போச்சு. தீக்ஷிக்கு வந்து ஃபஸ்ட்டு வைரஸ் ஃபீவராக வந்தது. அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து டெங்கு, அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து மஞ்சக்காமலை வரதுக்கான அறிகுறி இருக்குது. இன்னும் 2 days நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா மஞ்சக்காமலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால் எப்படி க்யூர் பண்ண முடியும்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ அது வரைக்கும் நான் அந்த கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் பரவாயில்ல, நமக்கு 2 daysக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோமே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைங்க விஷயத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன அப்படின்ட்டு ரிசல்ட்டை சொல்கிறேன்.